நானும் கும்பிடாத சாமி இல்லை. ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டுது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே போலி தான். போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் கூட தான் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, சிவ வழிபாட்டை இன்னைக்கு பல பேர் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதனையா இருக்கு. 7 ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் பிறவியில் சிவ வழிபாட்டை செய்ய முடியும். சிவனை வழிபட்டா கோமணம் கட்ட வேண்டியிருக்குண்டி, திருவோடு ஏந்த வேண்டியிருக்குண்டி, ருத்ராட்சம் போட வேண்டியிருக்குண்டி, பட்ட நாமம் போட வேண்டியிருக்குண்டின்னு அந்த சிவ வழிபாட்டையே ஒழிச்சு தள்ளிட்டாங்க. இன்னைக்கு பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையாமா? என்னதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் பெத்த தகப்பன் தான் உன் முன்னிலையில் வந்து உனக்கு உதவி செய்வானே தவிர, அதே போன்று தான் இந்த ஈசனும். ஐந்து கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தி நிலம்பரை போலும் ஏச்சனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்திலடைத்து போற்றுகின்றேன். பெரும்பாலும் மக்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நானும் எத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறேன், எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறேன், எந்த வழிபாட்டு முறையிலையும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, நானும் கும்பிடாத சாமி இல்லை, ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டுது. முக்கியமாக இன்னைக்கு நாம் பேச போகிறது என்ன தெரியுமா? பலருக்கு பல தெய்வங்கள் பிடித்திருக்கலாம். உண்மையை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் சிவனுடைய வழிபாட்டு முறை என்ன என்பது. அவன் அருளாலே அவன்தான் வணங்கி, அவன் அருள் இல்லாமல் யாரும் அவனை வணங்க முடியாது. மற்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம், ஆனால் சிவனை வணங்குவதற்கு அவன் அருள் வேணும். சிவன் ஒன்றும் சும்மா இல்லை. சிவனை வழிபடுவதென்றால் சாதாரண விஷயம் அல்ல. சிவ வழிபாட்டில் எவர் ஒருவர் ஈடுபடுகிறாரோ அவர் வாழ்க்கையிலே எல்லா விதமான இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து பேரின்பம் அடைவார் என்பது சத்தியம். யாருக்கு தெரியும்? சிவ வழிபாட்டை இன்னைக்கு பல பேர் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதனையா இருக்கு. சிவ வழிபாட்டை செய்தவன் மனிதன், அதை விடலாமா? எவன் ஒருவன் திருநீறு அணிகிறானோ அவன் சிவன் பக்கத்திலே இருக்கிறான் என்று அர்த்தம். நாம் 7 ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் பிறவியில் சிவ வழிபாட்டை செய்ய முடியும். தாங்க முடியாத சோதனையெல்லாம் கொடுக்கிறாரு இந்த சிவபெருமான். நான் இதோட இந்த சிவபெருமானை வழிபடுறதை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரா, அப்படி செய்யலாமா? சிவன் எவர் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாரோ சிவன் உங்கள் பக்கத்திலே வருகிறார் என்று அர்த்தம். சார், 1000 தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலும் எங்கு சென்றாலும் கடைசியாக சிவன்கிட்டத்தான் வந்தாலும். உண்மையாகவே பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவனை தான் வழிபாடு செய்யணும். இதுதான் உண்மை, சத்தியம். யாரும் அது செய்யறதில்ல. சிவனை வழிபட்டா கோமணம் கட்ட வேண்டியிருக்குண்டி, திருவோடு ஏந்த வேண்டியிருக்குண்டி, ருத்ராட்சம் போட வேண்டியிருக்குண்டி, பட்ட நாமம் போட வேண்டியிருக்குண்டின்னு அந்த சிவ வழிபாட்டையே ஒழிச்சு தள்ளிட்டாங்க. இன்னைக்கு பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையாமா? உனக்கு பணம் வேணுமா, புகழ் வேணுமா, உடம்பு நல்லா இருக்கணுமா, குடும்பம் நல்லா இருக்கணுமா, ஆயுள் நல்லா இருக்கணுமா, சிவனை போய் வழிபாடு பண்ண கஷ்டம்தான். அடிபடும் போது வலிக்கத்தான் செய்யும். அது கர்மா. அந்த கர்மாவை கழிப்பதற்கு என்பது மருத்துவம் செய்வதற்கென்று சமம். வைத்தியம் பார்க்கும்போது வலிக்கத்தான் செய்யும். நல்ல வைத்தியராக இருந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு அந்த புண்ணும் ஆறிடும், நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். நான் அது புரிகிற மாதிரிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறீங்க. நாளைக்கு 10 பேரும் உனக்கு வந்து நிற்பாங்களாங்கிறது தெரியாது. உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்து நிற்கும் போது யார் வருவாங்க தெரியுங்களா? டே, இவர் பையன்டா அப்படி தான் சொல்லுவானே தவிர இவர் மச்சான்டா, இவர் மாமன்டா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்னதான் துன்பம் ஏற்பட்டாலும், நீ என்னதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் பெத்த தகப்பன் தான் உன் முன்னிலையில் வந்து உனக்கு உதவி செய்வானே தவிர, அதே போன்று தான் இந்த ஈசனும். நீ 1000 தெய்வங்களை வழிபட்டாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது ஈஸ்வரான்னு வாய்விட்டு மனதார கூப்பிட்டனா ஈஸ்வரன் உன் கண்முன்னே நிற்பான் என்பது சத்தியம். சத்தியம். இதை நான் உணர்ந்திருக்கேன். என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். உண்மை. எத்தனை பேர் உணர முடியும்? பெருமைக்காக பேசலை. நான் கஷ்டங்களில் இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிவபெருமான் ஏதோ ஒரு வகையில் உதவுவார், ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு அறிவுறுத்துவார். தம்பி, இப்படி நடந்துக்கொள், நாணயமாக இரு, ஏமாற்றாத, கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள். அதுபோலே வாழ்கிறேன். கஷ்டங்கள் இருக்கத்தாங்க செய்யுது. ஆலய வழிபாடு செய்ய 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 அந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து என் வாழ்க்கையை மேலோட்டமாக நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு என்னையும் அறியாத ஒரு பேர் ஆனந்தம் உண்டு.
மற்ற தெய்வங்களை நான் வழிபடுவதும் உண்டு. ஆனால் சிவபெருமானை வழிபடுவதில் கிடைக்கிற பேரானந்தத்தை வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடும் போதும் எனக்கு கிடைப்பதில்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இன்றைய காலகட்ட சமூகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே போலி தான். போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் கூட தான் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் போலிதான். யார் உண்மையானவன்? நம்மை படைத்த அந்த ஆண்டவனாகி அந்த ஈஸ்வரன் மட்டும்தான் உண்மையானவன் என்று சொல்லி சிவபெருமானை வழிபட்டால் தான் ஒரு முக்தி உண்டு. சிவபெருமானை வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கணும்னு நினச்சனா சிவனை வழிபாடு பண்ணுங்க. அதனால் சிவ வழிபாட்டை ஒரு காலமும் ஒதுக்காதீங்க. தொடர்ந்து சிவ வழிபாடு செய்யுங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.